அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வாசு, அந்த செல்வம் வீட்டுக்கு வந்துட்டான் போல. வரட்டும்டி. காயத்ரி, வாசு, எனக்கு பயமா இருக்குடி. நீ ஃபோன் பண்ணதே நம்ம அட்டெண்ட் பண்ணல. நீ சொன்ன டைத்துக்கு நான் அங்க போகவே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. காயு, பயப்படாத. உன்கிட்ட நார்மலாவே பேசுவோம். காயத்ரி. வாசு, ஒருடி உள்ள வரட்டும். காயத்ரி, என்ன காயத்ரி, என்னாச்சு? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிற. செல்வம், ஈவினிங் உன்னை வர சொன்னேன், நீ காலேஜ் கூட வரல. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. செல்வம், யாரா அது? நம்மள கூப்பிடுறது வாசுகியா? நான் கண்டாலே உனக்கு எரியுமே. என்ன நீ எல்லாம் என்ன கூப்பிடுற? அவசியம் வந்துருச்சு, அதான் கூப்பிடுறேன். அதானே. ஏன்னா உனக்கும் சரி எனக்கும் சரி, நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஒவ்வொரு ஆளை பாத்துக்கிட்டா எரியும். இப்ப கூட எனக்கு எரியுது உன்னை என்ன பண்ணலான்னு. காலேஜ்ல எல்லார் மணியும் என்ன கை நீட்டி அடிச்சேல, இதை என்னைக்கு மறக்க மாட்டேன்டி, மறக்கவே மாட்டேன். அடிச்சத நீ சொன்னேனா கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்ன. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? ஹே, அதான் சத்தமே இல்லாம வெளியே வந்துட்டியே. உனக்கு அதனால சின்ன அசிங்கமோ அவமானமோ ஏதாவது வந்துச்சா? இல்லையே. ஆனா நீ ஒரு 100-150 பேர் பார்க்க என்ன கொஞ்சம் கூட யோசிக்காம அடிச்ச. உன்னால நான் தான் அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். திருப்பி கொடுப்பேன்டி, ஒரு நாள் எல்லாத்தையும் கொடுப்பேன். சாரி செல்வம், சாரி. அன்னைக்கு நான் உன்னை அடிச்சதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். ஆனா இப்போ என்ன? அது வந்து காயு. காயு என்ன? செல்வம், அது ஓஹோ, சொல்லியாச்சா எல்லாத்தையும்? நினைச்சேன் நீ காலேஜுக்கு வரலங்க மொத்தலே நினைச்சேன். காலையில நான் உன்னை பார்த்து பேசுனத இந்த மாடு பாத்துக்கிட்டே இருந்தாலே ஏதாவது சொல்லியிருப்பா, உன் மனச குழப்பி விட்டுருப்பா. அதனாலதான் நீ காலேஜும் வரல, ஈவினிங் நான் சொன்ன டைத்துக்கும் வரலன்னு. அதுக்காக தான் உங்க ரூம்க்கு பார்க்க வந்தேன். இல்ல செல்வம். இங்க பாரு, பேச நேரம் இல்ல, உனக்காக தாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு வா. இல்ல அவ வரமாட்டா. என்ன வரமாட்டாளா? ஏய், அறிவோட தான் பேசுறியா? எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கா. இருக்கட்டும் செல்வம், அந்த 15 லட்சத்தை எப்படியாவது நாங்க திருப்பி கொடுத்துறோம். ஆனா அவளை இந்த விஷயத்துல இழுத்து விடாத. இதனால அவ லைஃபே போயிடும். அவங்க அப்பாக்காக யோசிக்காம ஒரு முடிவு எடுத்துட்டா. ப்ளீஸ் செல்வம், புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கோவா? ஏய், என்னங்கடி, என்ன நினைச்சிட்டு இப்படி பேசுறீங்க? சும்மா இல்ல, 15 லட்சம் எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு. காயத்ரி. செல்வம். என்னடி செல்வம், என்ன இதெல்லாம்? தினம் தினம் உன்கிட்ட நான் திரும்ப திரும்ப கேட்டேனா இல்லையா? கேட்ட. இப்போ என்னடி? செல்வம், கொஞ்ச நாள் பொறுமையா பேசு, மரியாதையா பேசு. ஆசை வாங்கிட்டு ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்னடி மரியாதை? செல்வம். என்ன அவ எல்லா விஷயத்திலும் கரெக்டா தான் இருந்தா, கூட நீ வந்துதான் எல்லாத்தையும் மாத்துற. காயத்ரி, என்னடி சொன்னியடி, நீ காசு கொடுத்தனாலதான் எங்க அப்பா சரியானாங்க, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது, எங்க அப்பா நல்லா இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் சொன்னியடி. இப்ப என்ன ஆச்சு? காசை வாங்கிட்டோம், ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, இனி நாம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம்னு நினைச்சியோ? ஐயோ, அப்படிலாம் இல்ல. என்ன இல்ல? செல்வம், நீ கோபப்பட ஒண்ணு இல்ல, நாங்க சொல்றத கொஞ்சம் கேளு. என்னடி கேட்க சொல்ற? இது என்ன ஏன் வேலை நினைச்சியா? எனக்கு மேல உள்ள ஆளுக சொல்லி நான் பண்றது. இப்ப போய் நான் ஆள் வரல, காசு திருப்பி கொடுத்துருவாங்கன்னு சொன்னா சும்மா விட மாட்டாங்கடி. உங்களை மட்டும் இல்ல, என்னையும் சேர்த்துதான். வாசு, நான் அதான் சொன்னேன்ல, இவரு கண்டுக்காத. நான் போயிட்டு வரேன், நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. வாசுகி, இது உனக்கு தேவையில்லாத வேலை. செல்வம், புரிஞ்சுக்கோ. இதே இது நாங்க உங்க வீட்டுல ஒரு ஆளா இருந்தா இந்த மாதிரி எங்களை விடுவியா? காயத்ரி முதல்ல இதை என்கிட்ட சொல்லி இருந்தா இப்ப நான் இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அவ குடும்பத்தை யோசித்தாலே தவிர அவளை யோசிக்கவே இல்ல. நீயே சொல்லு, இதனால அவ லைஃப் என்ன ஆகும்? அவ வாழ்க்கையே போயிடும். உன்னை இழந்தாதாண்டி உன்னை பெற முடியும். அவ வாழ்க்கை போனாதான் அவங்க அப்பா உயிரை காப்பாத்த முடியும்னா அதத்தான் அவ செஞ்சிருக்கா. ஏண்டி, பெத்தவங்களுக்காக இத கூட செய்ய மாட்டீங்களா? டேய், என்ன செய்ய மாட்டீங்களான்னு கேட்டேன். பெத்தவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்டா, ஆனா அதுக்காக நான் பேசாம போக முடியாது. காயத்ரி, கூட வா. என்னடி வாசு, நான் உன்கிட்ட தான் தெளிவா சொன்னேனே, இதுல இருந்து வெளியே வர வேற வழியே இல்ல. ஆமாண்டி, மா சொன்னியே 15 லட்சத்தை நான் திருப்பி கொடுத்துறேன்னு. உடனே கொடுக்க முடியுமா? சொல்லு வாசுகி, உடனே கொடுக்க முடியுமா? அது உடனே முடியலனாலும் கொஞ்சம் டைம் கொடு செல்வம், அதுக்குள்ள கண்டிப்பா கொடுத்துறோம். அடச்சி, அடுத்த நிமிஷம் நீ 15 லட்சத்தை ரெடி பண்ணி கொடுத்தாலும் இந்த காசை ஓ மூஞ்சில தூக்கி போடுவாங்களே தவிர இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. உங்க இஷ்டத்துக்கு காசை வாங்கி நல்லா செலவு பண்ணிட்டு இப்ப என்னடி? செல்வம், ப்ளீஸ், தப்புதான், காசை வாங்கினது தப்புதான், வேற வழி இல்லாம வாங்கிட்டா. உன் வீட்டு பொண்ணா யோசி, உன் தங்கச்சியா யோசி. இந்த மாதிரி நிலைமையில நீ விட்டுருவியா? நாங்க ஏமாத்தலாம் இல்ல, எங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த காசுக்கு வட்டி போட்டு கூட நம்ம கொடுக்க ரெடி பண்றோம்.
நானும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ சொன்னதே சொல்ற. ஏ காயத்ரி, நான் என்னடி சொன்னேன்? நீ கரெக்டா இருக்கிற வரைக்கும் நான் பெர்ஃபெக்ட்டா இருப்பேன், இல்லனா நான் வேற மாதிரின்னு சொன்னேனா இல்லையா? செல்வம். காரியம் முடிஞ்சதும் இவளை வச்சு ஏமாத்துறியோ? சொல்லுடி. இல்ல செல்வம், செல்வம் நான் உங்ககிட்ட பேசதான் செய்றேன், ஏமாத்தல. நீ புரிஞ்சுப்பேன்னு நினைச்சு. சீ, வாய மூடு. காயத்ரி, இதுக்கெல்லாம் காரணம் நீதான். நான் திரும்ப திரும்ப சொன்னேன், இவகிட்ட சொல்லாத, இவகிட்ட சொன்னா அப்படிதான் பிரச்சனை பண்ணுவானு. எல்லாத்தையும், அதுவும் காசை வாங்கி உங்க அப்பா ஆபரேஷன் முடிஞ்சது சொல்லிட்டு என்னடி என்ன ஏமாத்துறியா? ஒண்ணு. இல்ல 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 செல்வம், நான் ஏமாத்தல. அம்மா, ஏய் என்னடா அடிக்கிற? பேசிட்டு தானடா இருக்கோம், அடிக்கிற? இங்க பாரு. ஏய், ஓ மேலையும் கைய வைக்க வச்சிடாத. உன்னை ஊர் அறிய அசிங்கப்படுத்தன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ரூம்குள்ள சீச்சி. டேய் நிறுத்துடி. காயத்ரி, நீ இப்ப வாரியா? வரேன் செல்வம். காயு, நான் போயிட்டு வரேன்டி. நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. இரு, நான் வந்துடுறேன். காயு. துட்ட வாங்கி ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவகிட்ட சொல்லி இந்த வாசுகி எவ்வளவு பேச்சு பேசுறா. இவள இப்படியே சும்மா விட்டுட்டு போனா நல்லா இருக்காதே. திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வம்பு பண்றா. அதுவும் ஓ வீட்டு பொண்ணா நினைவா. எனக்கு எதுக்குடி தலையெழுத்து? உங்களெல்லாம் ஏன் வீட்டு பொண்ணா நினைக்க? கூட 2 அரை போட்டு இழுத்துட்டு போவோம், அப்பதான் நம்ம மேல பயம் இருக்கும். ஏ காயத்ரி, காசை வாங்கிட்டு ஏமாத்துவியா? ஒன்ன. டேய் ஏய் வாசுகி. எடுடா, எடுடா கைய. ஏய் எடுங்கறேல. வாசு, பயப்படாதடி. டேய் கைய எடுக்கறியா? மேல கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான், பாத்துக்கோ. என்னடா என்ன இப்ப உனக்கு? உன்னோட அக்ரிமெண்ட் படி காய் நடந்துக்கணும், அவ்வளவுதானே? காயு, நான் தான் சொன்னேல வேற வழி இல்லைன்னு. இப்படி மாட்டிக்கிட்டேடி. என்கிட்ட ஆரம்பத்திலே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சாரிடி, அப்பாவை தவிர எனக்கு எதுவுமே தெரியல. திமுரு திமுரு, எவ்வளவு திமுரு! அன்னைக்கு அவ்வளவு பேர் மனுக்க என்ன அடிச்சா, இன்னைக்கு கைய பிடிச்சி தட்டி விடுறா. இங்க இருந்து போ, முதல்ல சும்மா போக கூடாது. வளர்னு 2 விட்டுட்டு தான் போனோம் இவள்கள. சரிடி, நான் போயிட்டு வரேன், நீ பாத்து இரு. காயு, போயிட்டு வரேன்டி. ஏய் ஒண்ணு. ஏய் செல்வம். அம்மா, காயு. ஏய் காயு, ஏய் காயு, எழுந்திருடி. காயு, என்னடி ஆச்சு? காயு, ஏய் காயு. ஏய் என்னடா பண்ண? எல்லாம் மனுஷனாடா? ஏய் கத்தாத, சும்மா மயக்கம்தான். அதுக்காக அடிப்பியா? ஒன்னு அடிக்க வந்ததாண்டி, அவ ஊட வந்து விழுந்துட்டா. உன்கிட்ட போய் இவ மாட்டனா பாரு. இல்ல காயுவ சொல்லணும். ஆரம்பத்திலே சொன்னேன், நீ எல்லாம் மோசமானவனே. ச்சே, அவ சூழ்நிலைடா, நீ பயன்படுத்திக்கிட்டேல. ஏய், அவளுக்கு நான் ஒரு வகையில உதவிதான் செஞ்சிருக்கேன். நிறுத்துடா, நீ செஞ்சது உதவி கிடையாதுடா. ஒரு வேலைய பாத்திருக்க, உனக்கு அதுல லாபம் வரும்னு பாத்திருக்க. சொல்லுடா, இதனால உனக்கு எவ்வளவு லாபம் வரும், எவ்வளவு காசு வந்திருக்கும்? லட்ச லட்சமா வருண்டி. இது எனக்கு ஒரு வேலை தான். ஆனா அவ அப்பா உயிரை காப்பாத்திருக்கேன்ல, இந்த புண்ணியமும் வரும். சீ, ஒழுங்கு மரியாதையா போயிடு. காயுவன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம், இங்க இருந்து போயிடுறா. ஏய், அவ இன்னைக்கு அங்க வந்து ஆகணும். வழிவிடு, நான் கூட்டு போய்க்கிறேன். டேய், பக்கத்துல வந்த அடிச்சிட்டு ஹாஸ்பிடல் போயிட்டு அப்புறம் அவளா வருவா. இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லி இதுக்கான ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியாது. பக்காவா அக்ரிமெண்ட்ல ரெடி பண்ணி சைன் வாங்கி அவளுக்கு தனியா ஏமாத்திட்டடா. உனக்கு தேவை அவ ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கணும், அவ்வளவுதானே? அவ ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டாடா. அவ மனசு அப்படி. அவ மயக்க தெளிஞ்ச பிறகுதான் நான் இங்க இருந்து விடுவேன். நீ அடிச்சதுக்கே நான் செம்ம கோபத்துல இருக்கேன். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, போடா. ஏய், நீ சொல்றத நான் கேக்குறது இல்லடி, நான் சொல்றதா நீ கேட்கணும். வழிவிடு, அவளை நான் தூக்கிட்டு கூட போவேன். டேய், பக்கத்துல வந்த என்னடி என்ன பண்ணுவ? சொல்லுடி, என்ன பண்ணுவ? ஏண்டா, பொண்ணுங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற திமிர்ல தானே இவ்வளவு தைரியமா வந்து நின்னு என்ன பண்ணுவேன்னு கேக்குற? உன்ன. ஏய் ஏய், விடுடி, விடு, விடுங்கறேன்ல. ஏய் ஏய், போடா, வெளிய போ. வாசுகி, போங்கறேன்ல. ஏய் ஏய், போடா. திரு, சீக்கிரம் வந்துறியா? உங்க அப்பாட்ட சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு. என்னம்மா? இப்ப போய் ஊருக்கு அனுப்பிட்டு இங்க இருந்து என்ன நாளைக்கு உன்னை பொண்ணு பக்கம் கூட்டு போலான்னு நினைச்சேன். ஐயோ அம்மா, நான் ஒர்க்க முடிச்சிட்டு வரேன், அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம். ஆமா, இதேதான் உங்க அப்பாவும் சொல்றாரு. சரிடா, கவனமா போயிட்டு வரணும். திரு, சலாமா. எவ்வளவு சீக்கிரம் ஒர்க்க முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் ஊருக்கு வந்துரு. சரிங்கம்மா.
அம்மா ஒர்க் முடிஞ்சா அவன் எதுக்கு அங்க இருக்க போறான்? இங்க கல்யாணத்துக்கு வந்துட மாட்டான். டேய் சரத்து, என்னடா அடுத்த கல்யாணம் தானே? ஊருக்கு வர மாத்திரம் மாப்பிள்ளையா வர போற. அடுத்து அப்பா அம்மா பிக்ஸ் பண்ண முகூர்த்தத்துல கல்யாணம். அம்மா நான் சொல்றது சரிதானே? சரிதான்டா. நான் சரத்து சொல்லி தப்பாகுமா? ம். போதும்டா நிறுத்து. சரத்து, அண்ணன் கூட போயிட்டு வரியா பஸ் ஸ்டாப் வரைக்கும்? நான் பாத்துக்கிறேம்மா. சரியா? டேய் தம்பி கூட வருவான். மா நானா போய்க்குவேன். நீ பேசாம இரு. அப்புறம் ஊருக்கு போனதும் கால் பண்ணு. திரும்ப திரும்ப சொல்றேன், வேலையை வேகமா முடிஞ்சு நாளைக்கே பஸ் ஏறிங்க ஊருக்கு வா. ஐஷுவாமா வேலை இன்னைக்கே முடிஞ்சா கூட நைட்டே கையோட கூட்டிட்டு பஸ்ல வந்துருவான். ஏய் ஐயோட கூட்டிட்டா என்னத்தடா? அது ஒண்ணு இல்லம்மா, அப்பா ஒர்க் சொல்றாங்களே அதெல்லாம் முடிச்சிட்டு அந்த வேலையெல்லாம் அப்படியே கையோட கூட்டிட்டு. ஏன்டா? சரி, என்னத்தையோ சொல்றீங்க. சரி திரு, பாத்து போயிட்டு வா. அப்பா ஆபீஸ்க்கு போயிருக்காங்க, போன் பண்ணி சொல்லிடு. நான் சொல்லிட்டேமா. சரியா? பாத்து கிளம்பு. நீங்க போங்க, நான் இன்னும் ஒரு 1/2 hour இருப்பேன், பாத்துட்டு கிளம்புறேன். ஓ சரியா? அக்கா வாங்க, நம்ம வேணா பொண்ணு வீட்டுல பேசுவோம். நாளைக்கு வர முடியாது, இன்னொரு 4 நாள் ஆகும்னு. சரி சாலா, வா போய் பேசலாம். டேய் பொண்ணு வீட்டுல பேச போறாங்களாடா? பேசட்டும். ஏய் உனக்கு தான்டா. போடா, நான் தான் போய் பொண்ணைய கூட்டிட்டு வர போறேனே. சரிதான் சரிதான். ஆமாடா தம்பி. டேய் இல்லடா நீ கூப்பிட்டது அந்த பொண்ணு வந்துருவாங்களா என்ன? அதெல்லாம் வருவாங்கடா. போறேன், பொண்ணை கண்டுபிடிக்கிறேன், வான் கூப்பிடுறேன், கையோட கூட்டிட்டு வாரேன். ஓகே ஓகே. நீ சொன்ன மாதிரி தான்டா. அப்பா அம்மா முடிவு பண்ண முகூர்த்தத்துல எனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம். ஊருக்கு போகும்போதே பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஊருக்கு போய் என்னென்ன பைத்தியம் பிடிக்க போதோ பாவம் புள்ள. இதுக்குதான்டா லவ்வே பண்ணக்கூடாது. லவ் பண்ணி இப்படி பைத்தியமா சுத்துறியடா. ஓய் என்னடா? இல்ல அந்த பொண்ணு கிடைச்சதும் உன் பைத்தியம் தெளிஞ்சிரும்னு சொன்னேன். ஓய் சரி சரி. அப்பப்ப கால் பண்ணு. பொண்ணை பார்த்துட்டோன்னு இந்த வீட்டையே மறந்துடாத. சேச்சா, அதெல்லாம் மறக்க மாட்டேன்டா. பார்க்கவே சரியில்லை. இவன் எப்படி கரெக்டா ஊட்டிக்கு போவானே தெரியல. இதுல அந்த பொண்ணை பார்த்துட்டா சொல்லவே தேவையில்ல, முழு பைத்தியமா ஆயிடுவான். திருவண்ணா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்டா பாப்பா. ஆல் த பெஸ்ட்னா. வரும் முத்திரம் அண்ணியோட வா. என்னடா என்ன பாக்குற? ஒண்ணு இல்ல, ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்றியே அதான். டேய் அது திருவண்ணாவுக்கு மட்டும்தான். ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது பொண்ணு பிடிச்சிருக்குன்னு வந்துடாத. வந்தா அந்த நிமிஷமே அப்பாட்ட போட்டு கொடுத்து வீட்டை விட்டு அடிச்சு வரட்ட வச்சிருவேன். தங்கச்சி அணி எல்லாம். ஆமாண்டா சரத்து, தங்கச்சினா இந்த வேலை தான் பார்க்கணும். சரிதான் சரிதான். நான் எதையாவது உன்கிட்ட சொன்னாதானே? ஓய் என்னது? என்ன சொன்ன? பாப்பா திருவண்ணா சண்டை போடாதடா. என் நேரம் மல்லு கட்டிட்டே இருப்பியா? அதானே நல்லா இருக்கு. சரிதான். சரி பாப்பா, தப்பி தவறியாது நான் இதுக்காக தான் ஊட்டிக்கு போறேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டோனா. சரத்துக்கு, எனக்கு, ஜீவாவுக்கு, சக்தி அண்ணாவுக்கு, அப்புறம் வள்ளி அக்காவுக்கு, உங்க 5 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. சரிதான். இப்பவே 5 பேருக்கு தெரியுமா? இதுக்கு மேலேயே ஆளை கூட்டிடாதீங்க பாப்பா. சாச்சா, அதெல்லாம் கூட்ட மாட்டோனா. தம்பி ஊருக்கு போலாமா? போயிட்டு வானா. போன தடவை நீ ஊட்டிக்கு போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா இந்த தடவை சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன்? நீதான் அண்ணியோட வர போறியே. அண்ணியா? டேய் போதும், ஆனா உலகத்திலே இருக்காத. கிளம்பு. ஓ என்ன எதன் டக்கு டக்குன்னு கால் பண்ணு. ஓகேவா? உன் லைஃப்டா. சரிடா, நம்பிக்கையா போறேன். வரும்போது உங்க அண்ணியோட வாரேன். ஓகேடா. சரி கிளம்பு. டேய் பாப்பா, அப்பா மட்டும் சொல்லிடு, கிளம்புறேன். போயிட்டு வானா. டேய் சக்திட்ட சொல்லிடு. அவன் நேரம் வாங்கி கட்டிட்டு இருப்பான். முழுசா வாங்கிட்டு வருவான்டா. வாங்கிட்டா? என்னதுடா? அவன் பொண்டாட்டிட்டடா. சரிதான். சும்மாவே நம்மள லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறா. இதுல மரகதத்தை நெஞ்சுவலின்னு சும்மா ஏமாத்தி தான் நம்மள கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு தெரிஞ்சா, ஐயோ சும்மா பேசாம இருக்காம இந்த வீட்டுல யார் மேல கோபமா இருந்தாலும் ஏன் மேல காட்டுன்னு வேற சொல்லி தொலைச்சிட்டோம். பத்திரகாளியா வந்து ஆடுவாளே. இந்த விஷயத்த மட்டும் அவளுக்கு தெரிஞ்சுக்காம நம்ம மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா சக்தி நீ செத்தடா. என்னாச்சு? ஏன் இந்த அபய குரல்? சுபா, சக்தி, ஏய் சுபா, என்னாச்சு? சக்தி, சக்தி. என்னம்மா என்ன? ஏய் மெதுவா. என்ன என்னம்மா? சக்தி, சக்தி, போ சக்தி, போ, போய் அடி. அடிக்கவா? யார? ஐயோ சக்தி, அடி. யாரம்மா? யார? எழுந்து சக்தி, எழுந்து போய் அடி. போடா. போடாவா? எங்கடி போக? சக்தி போயிட போது, போ. போயிட போதா? என்னதுடி? பஸ்ஸா? டேய் எருமை, பஸ் எதுக்குடா நம்ம வீட்டுக்குள்ள வருது? போடா, போ. அடிடா, அடிச்சு கொல்லு. அடிச்சு கொல்லவா? என்னடி என்ன கொலகாரன் ஆக்கலான்னு பாக்குறியா? இங்க பாரு,
பொண்டாட்டிக்கு அடங்குனா புருஷனா இருக்கலாம். அதுக்காக உனக்காக நான் கொலையெல்லாம் பண்ணுவேன்னு நினைச்சியா? போயிரி, போ போ. டேய் டேய் லூசு, ஐயோ ஓடிட போதுடா, போடா. முடியாதுரி, முடியவே முடியாது. ஈஸியா போச்சுல, கொலையெல்லாம் ஈஸியா போச்சு. உன் சங்காத்தமே வேண்டாம், நான் கிளம்புறேன்ப்பா. டேய் எருமை, கொன்னுட்டு போடா. கொன்னுட்டு போடாவா? சுபா, டேய் டேய் பேச நேரம் இல்ல, போ போ, போய் தொலைடா. ஏய் ஏய், எழுந்து போங்கறே. இல்ல சாணியை பிடிச்சு வச்ச மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு போய் தொலைடா. சரிதான். உன்னையும் கட்டி கூட வச்சிருக்கேன்ல, என்ன சொல்லணும்டி, என்ன சொல்லணும்? என்ன இருக்குன்னே சொல்லாம போய் அடிங்கிற கொல்லுங்கிற, இல்ல போடான்னு ஒரு அடி வேற. போய் பாப்போம். இன்னும் இங்க உட்காந்துருந்தோம் அவ்வளவுதான். ஆமா, எதை கொல்ல சொல்லுவா? ஹே கரப்பாம்பூச்சி, பயந்தாங்கோலி, நீ பயந்துட்டு என்கிட்ட வந்து வீரத்தை காமிக்கிறியா? இருடி, என்னைக்காவது கரப்பாம்பூச்சியை பிடிச்சு உன் மூஞ்சிலே போடுறேன். டேய் டேய் எழுந்து போடா, போ. போறேன்டி, போரு. அடிச்சியா? டேய் டேய் அடிச்சியாடா? ஆ சத்தமே கேக்கல. சத்தமா? டேய் அடிச்ச சவுண்டே கேக்கல. ஓஹோ, சவுண்ட் கேட்கணுமா? இதோ வாரேன். வாரியா? பொறுமா. வாரனா? அடிச்சானா இல்லையா? டேய் எருமை, இப்ப நீ அடிக்கல. இதோ அடிச்சிடுறேன். அடி எப்படி? சத்தம் பலார்னு கேட்டுச்சா? பாத்ரூம்ல இருக்கிற 8 கால் பூச்சி அடிக்க சொன்னா என்னைய வர அடிக்கிற? உன்ன என்னது 8 கால் பூச்சியா? ஆமாடா. ஐய, கரப்பாம்பூச்சி கூட இல்லையா? இப்ப நீ அடிச்சியா இல்லையா? தான் பலார்னு ஒண்ணு விட்டேனே. டேய் சக்தி வெறி ஏறிடுச்சுடா, ஓடிடுறா. அண்ணா, இதோ ஓடிட்டேன். வாடா வா, திரும்ப இந்த ரூமுக்கு தானே வரணும். வா வா, உன்னை வச்சுக்கிறேன். ராம், நான் இதுக்கு தான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். பாரு இப்ப எப்படி வீட்டுக்கு போறது? ஏய், மழை இப்ப நின்றோம். ஒரு 10 நிமிஷம் போயிடலாம். இல்ல ராம், இவ்ளோ பெரிய மழை, மழை எப்போ நிக்க? நான் இதுக்கு தான் வெளியே எங்கேயுமே போக வேண்டாம்னு சொன்னேன். கேட்டியா? ஏய் சிவானி, என்ன உனக்கு? பயப்படாத, கரெக்டா கொண்டு போய் வீட்டுல விட்டுருவேன். பயங்கரமா இடி இடிக்குதா, அதனாலதான் கொஞ்ச நேரம் நின்னுட்டு போலான்னு சொன்னேன். வேணா சொல்லு, இப்பவே போலாமா? எனக்கு ஓகே தான். ஆ, இந்த மழையில வண்டி ஓட்டிட்டு போக முடியுமா? நீ சொன்னா போலாம். ராம், என்ன உனக்கு? இல்ல ராம், இப்படி எல்லாம் நான் வெளியே வந்ததே இல்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் உன் கூட. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஆ, சரி ஓகே, பயத்தை போக வைக்கலாமா? ஆ, பயத்தை சொல்லு, போக வைக்கலாமா? எப்படி? கதை பேசலாம். அதையா? சரி சொல்லு. பார்க்காத நீ ரொம்ப அமைதியா தெரியற, ஆனா நீ ரொம்ப சேட்டக்கார பொண்ணுன்னு நினைக்கிறேன். சொல்லு சொல்லு, ஸ்கூல்ல என்ன சேட்டை பண்ண, காலேஜ்ல என்ன சேட்டை பண்ண, எல்லாத்தையும் சொல்லு கேப்போம். நான் சேட்டை எல்லாம் பண்ண மாட்டேன். ஓ அப்படியா? ஆமா ராம். சேட்டை பண்ணாத பொண்ணுதான். நேத்து காலையில வந்து என்ன ஏமாத்துனியா? நான் ஏமாத்துனது அது சும்மா ராம். சிவானி, ஒரு நிமிஷத்துல நான் உண்மையா இருக்குமோன்னு நம்பிட்டேன். நிஜமாவா? ஆமா, நம்ம 2 பேத்தையும் கல்யாணம் முடிஞ்சிச்சு, 1 மாசம் ஆச்சு. நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. ஐயோ, எதுக்காக மறந்தோம், எதனால மறந்தோம், அந்த லெவலுக்கு யோசிச்சேன். அது உன்னை சும்மா ஏமாத்துனே ராம். இப்ப சொல்லு, சேட்டக்கார பொண்ணு தானே? கொஞ்சம் லைட்டா. சரி, உங்க வீட்ல நீ ரொம்ப ஸ்பெஷலா செஞ்ச சேட்டையை சொல்லு பாப்போம். ஸ்பெஷல் சேட்டையா? ஏதாவது பண்ணிட்டு அப்பா அம்மாட்ட அடி வாங்கினது, இல்லாட்டி திட்டு வாங்கினது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா என்ன? ராம், திட்டு அடிலாம் வாங்கல. ஆனா அப்பா எப்பவுமே நினைச்சு நினைச்சு சிரிப்பாங்க. அப்படி ஒரு வேலை பார்த்தேன், சொல்லவா? சொல்லு கேப்போம். ராம், அது வந்து அப்பா ஒரு டைம் நைட் ஆபீஸ்ல வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்களா. அப்போ நான் அப்பாவுக்கு தெரியாம கதவுக்கு பின்னாடி நின்னு பேனு கத்தி பயமுறுத்தினேன். அப்பா பயந்தாங்களா? இல்ல இல்ல, நான் இப்படி பண்ணுவேன்னு எங்க அப்பாவுக்கு தெரியும், அதனால அப்பா பயப்படல. அப்புறம் எங்க அப்பா ஃப்ரெண்டு கூட வந்தாங்களா, அவர் பயந்தாரு பாத்துக்கோ. அதை இப்ப நினைச்சாலும் சிரிப்பு வரும். ஏய், ஆமா ராம், ரொம்ப பயந்துட்டாரு. எதிர்பார்க்காம திடீர்னு கத்துனேனா, அவரோட முகத்தை அப்ப பார்க்கணும். ஐயோ, இப்ப நினைச்சாலும் சிரிப்பு தான் வரும். அப்படியா? ஆமா ராம். ராம், இத நானும் அப்பாவும் அப்பப்ப சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அதுவும் இல்லாம எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட பார்த்தாலே சிரிப்பு வரும். ராம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்பப்ப நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். பாத்தியா, நான் சொன்னேன்ல, சேட்டக்காரி தானே. சரி ஓகே, இப்ப கொஞ்சம் பயம் குறைஞ்சதா?
அப்பனா என்ன நார்மலா அக்கா தான் இப்படிலாம் பேசுனியா? ம் இப்போ ஓகேவா? ஓகே ராம். சரி ஓகே. மழை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அப்படியே கிளம்பலாமா? இல்லைன்னா ஆட்டோக்கு கால் பண்ணி வர சொல்றேன். தெரிஞ்ச அண்ணா தான். வர சொல்லட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், பைக்லயே போலாம். சரி ஓகே வா போலாம். ம். ராம், என்னம்மா? உன் கூட இருக்கும்போது ரொம்ப செக்யூரா ஃபீல் பண்றேன் ராம். தேங்க்ஸ் ராம். தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல, நான் இந்த மாதிரி ஒரு லைஃப் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நீ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராம். உனக்கு விட கடவுளுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஓய் கடவுளுக்கா? ஆமா. ஏன் அப்படி? தெரியல, ஆனா உன்னை என்ன பார்க்க வச்சது, நான் உன்னை பார்த்தது, எல்லாத்துக்கும் கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். சிவானி, இதுக்கு நீ கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லாத, எம்டிக்கு தேங்க்ஸ் சொல்லு. அவர்தான் உன்னை இன்டர்வியூ பண்ணுன்னு என்கிட்ட அனுப்பி விட்டாரு. ஆமால. ம். சரி ஓகே ராம், நாளைக்கு ஆபீஸ்க்கு போய் நம்ம ரெண்டு பேருமே நம்ம எம்டிக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். சரியா போச்சு. அப்படியே வெளியே போங்கடான்னு பத்தி விட்டுற போறாரு. சிவானி, சொல்லு ராம். நம்ம ஆபீஸ்ல இருந்து பெங்களூர் போறோம். பெங்களூருக்கா? எப்போ? ஒரு வாரத்துலன்னு சொன்னாரு. நான் இப்ப ஏதோ கேன்சல் ஆயிடுச்சான். கண்டிப்பா 1 மாசம் 2 மாசம் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஓ. சிவானி, அப்ப நீயும் என் கூட வருவே இல்ல? நானா? அப்புறம் என் கூட யார கூட்டிட்டு போவ? அதுக்காக பெங்களூர் வரைக்கும்? சரி ஓகே, அப்ப நான் இருக்கட்டும். நான் சேஷா இல்ல டிம்பிள கூட்டிட்டு போய்க்கிறேன். ஏ ராம். வேண்டாமா? கொன்னே போடுவேன். ஏன்? அது அப்படித்தான். சரிதான். சரி சரி. பெங்களூர் போகும்போதுல நான் உன்னையே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகேனா வா, இல்லாட்டி ஓகேவா? அப்போ பார்க்கலாம். சரி வா, மழை நின்ன மாதிரி இருக்கு, கிளம்பலாம். என்னை விட இந்த உலகிலே உன்னை மிக மிக விரும்பினேன். உந்தன் அன்பு தரும் சுகத்தினால் இன்னும் உயிருடன் இருக்கிறேன். கூட தின்ன தின்ன தித்திக்கும் என்ற கண்டேன் அன்பே நீ பக்கம். ஹாய் வினோ. ஹலோ சார். சார் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? சூப்பர் சார். சார் உங்களை பார்த்தது ஒரு சந்தோஷம். ரொம்ப நாள் ஆச்சுல சார்? ஏய் எங்கடா, 1 மாசம் கூட ஆகல. ஆமா சார். வினோ, எப்போடா கம்பெனில பேசி, கம்பெனி மூலமா அப்பா கிட்ட பேசி, என்னென்னமோ பண்ணிட்டடா. சார் நீங்க தானே சொல்லிருக்கீங்க ஏதா இருந்தாலும் ப்ராப்பரா பண்ணணும்னு. உங்க சைன் தேவைதான் சார். ஆனா நான் இங்க இருந்தே சமாளிக்கணும்னா சமாளிக்கலாம். நான் தான் அதை பெருசுப்படுத்தி உங்களை இங்க வர வச்சிட்டேன். சூப்பர் வினோ. சார் அப்புறம் கல்யாண வேலை அப்படி இப்படி நீங்க என்ன சார் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஐயோ வினோ, நீ வேற. அதெல்லாம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்நேரம் நான் ஊர்ல இருந்தேனா என்ன கண்டிப்பா பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போயிருப்பாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா வினோ. வினோ, நான் இப்ப மட்டும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணுக்கும் ஓகேனா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா மட்டும்தான் எனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் நடக்கும் சார். ஃபர்ஸ்ட் ஆபீஸ் போலாமா இல்ல வாசம் செய்பவள்? வினோ, நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன் அது தெரிஞ்சே கேட்கலாமா? ஓகே சார். சார் காலேஜ் இன்னொரு 1/2 hourல ஓபன் ஆயிடும். நேரா காலேஜுக்கே போவோம். அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடலாம். வினோ, அந்த நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். வினோ, அந்த பொண்ணு காலேஜ் வரல இல்ல ஊருக்கு போயிருக்காங்க, எது சொன்னாலும் சரிதான். ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணோட பேரு, அட்ரஸ் இது எதுவுமே தெரிஞ்சுக்காம போக கூடாது. ஓகே சார் பாத்துக்கலாம். அந்த பொண்ணு இங்க ஹாஸ்டல் மாதிரி ரூம்ல தங்கி தான் படிக்கிறாங்க. எல்லாத்தையும் விசாரிச்சிடலாம் சார். போன தடவை நீங்க அப்பா பேரு அப்படி இப்படின்னு சொன்னனாலதான் நம்ம அப்படியே விட்டுட்டோம். இந்த தடவை என்ன ஏதுன்னு பாத்துட்டு அப்புறம் அப்பாட்டையும் சமாளிச்சுக்கலாம். ஓகே வினோ, நானும் அந்த எண்ணத்துல தான் வந்திருக்கேன். சரிங்க சார், வாங்க லைட்டா சாப்பிட்டுட்டு நேரா காலேஜுக்கு போலாம். கரெக்டா இருக்கும் டைம். சரி வினோ. வாங்க சார், கார் கொண்டு வந்திருக்கேன், அதிலே போயிடலாம். திரு, நீதான்? திரு, நான் தான் திரு, நான் தான் உங்களோட வாசம் செய்பவள். திரு, திரு நீ என்ன தேடி வந்தியா? சொல்லு திரு, எனக்காக வந்தியா? சொல்லு திரு, என்ன தேடி எனக்காக வந்தியா? ஆமாமா, உனக்காக தான் வந்தேன். உன்னை இப்படி பாப்பேன்னு எதிர்பார்க்கல. திரு, உனக்கு என்ன பிடிக்குமா? சொல்லு திரு.
ரொம்ப பிடிக்குமா? அதனால தானே உன்னை தேடி வந்தேன். என் கூட வந்துடுறியா? சொல்லுமா, நீ என் கூட இப்பவே என்னோட வீட்டுக்கு வாரியா? திரு சொல்லுமா, உன்னை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். வாரியா? வரல சார், என்னம்மா, என்ன சொல்ற? வரல சார். ஆ, சார், திரு சார், ஆ, திரு சார் என்னாச்சு? வினோ, என்ன சார் என்னாச்சு? இல்ல, அந்த அந்த பொண்ணு. அதான் சார் மேடம் சொல்றாங்க. மேடம் அந்த பொண்ணு வரல சார். வரலையா? என்ன சொல்றீங்க? ஆமா சார், அந்த பொண்ணு காலேஜுக்கு வரல. மேம், நாங்க அன்னைக்கு வந்தப்போ இதே பதிவு தான் சொன்னீங்க. இன்னைக்கும் அதையே சொல்றீங்க. என்னாச்சு? வேணா எங்க ரத்னம் சார்ட்ட வேணா பேசவா? ஏ சார், நிஜமாலே அந்த பொண்ணு காலேஜுக்கு வரல. ஏன் வரல? இன்னைக்கு லீவா? இல்ல சார், எப்பவுமே லீவு தான். எப்பவுமே லீவா? என்ன சொல்றீங்க? புரியல. மேம், செமஸ்டர் எதுவும் முடியலையே, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சார், அது அது வந்து என்ன மேடம், என்னாச்சு? ப்ளீஸ் ஏதா இருந்தாலும் சொல்லுங்க. சாரி சார், அந்த பொண்ணு காலேஜை விட்டு போயிட்டா. காலேஜ் விட்டு போயிட்டாங்களா? என்ன மேடம், எதுக்காக? திரும்பவும் அந்த பையன் எதுவும் பிரச்சனை அப்படி இப்படின்னு? இல்ல சார், பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து அந்த பொண்ணு உங்க அப்பா கூட வந்தா. ஓகே. வந்து இனி இந்த காலேஜுக்கு நாங்க படிக்க வரல, எங்க ஊர்ல இந்த கோர்ஸ் இப்ப வந்துருச்சு, நாங்க அங்க போய் ஜாயின் பண்ணிக்க போறோம் அப்படின்னு பேசி அந்த பொண்ணு சர்டிபிகேட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு நேத்தே கிளம்பிட்டாங்க சார். என்ன மேடம், என்ன சொல்றீங்க? எதனால திடீர்னு இப்படி? அதான் சார் எங்களுக்கே தெரியல. சாரி சார், நீங்க அன்னைக்கு வந்தும் அவளை பார்க்க முடியல, இன்னைக்கு வந்தும் பார்க்க முடியல. சாரி சார். ஓகே மேடம், இந்த பொண்ணு பேரு, அவங்க ஊரு இதெல்லாம் சொன்னீங்கன்னா நாங்க அங்க போய் கூட பாத்துக்குவோம். சாரி சார், அதுவும் என்னால சொல்ல முடியாது. ஏன், என்னாச்சு? சார், அந்த பொண்ணு போகும்போது என்னங்க, என்ன சொல்லுங்க. போகும்போது அழுதுகிட்டே சொல்லிட்டு போனா சார், என்னை தேடி என்னைக்காவது ஒரு நாள் திரு சார் வருவாரு, அந்தா அடுத்து என்னை தேடவே தேடாதீங்க, அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க, அதை மட்டும் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு போனா சார். என்ன சார், என்ன இதெல்லாம்? புரியல வினோ. மேடம் ப்ளீஸ் தெளிவா சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. அந்த பொண்ணு இங்க இருந்து கிளம்பிட்டாளா இல்ல இங்கதான் இருக்காளா? ப்ளீஸ் மேம், எதா இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் அவளுக்காக தான் இங்க ஊருக்கே வந்தது. ப்ளீஸ் மேம், புரிஞ்சுக்கோங்க. புரியுது சார், இதே ஃபீலிங்ல தான் அந்த பொண்ணும் போனா. வந்து எவ்வளவு தூரம் கேட்டாலும் என் பேரோ என்னோட அட்ரஸோ என்னை பத்தியோ எந்த டீட்டெயிலும் சொல்லாதீங்க, இதோட என்னை மறந்துட சொல்லுங்க, அப்புறம் இனிமேல் எப்பவுமே லெட்டர் வராதுன்னு சொன்னா சார். லெட்டர் வராதுன்னு? ஆமா சார், ஆனா நேத்து அந்த பொண்ணு சொல்லும் போது இப்போ ஒரு லெட்டர் போஸ்ட் போட்டிருக்கேன், இது மட்டும் திருவோட கைக்கு கிடைச்சிடும், நான் அதுல நான் மென்ஷன் பண்ணிட்டேன் மேம், நீ எப்பவுமே லெட்டர் வராதுன்னு. அவங்க எத்தனை நாள் கழிச்சு இல்ல எப்போ வந்தாலும் சரி இதே இது நீங்களும் சொல்லிடுங்க, நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்கன்னு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை தான் சார் சொன்னா. என்ன மேம், என்ன ஆச்சு? எதுவும் தெரியல சார், உங்க அப்பா வந்து பேசி கூட்டிட்டு போயிட்டாங்க, அப்புறம் இதெல்லாம் பேசினது அவங்க அப்பாவுக்கு தெரியாம தான். திரு சார். வினோ சார், அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு, அதான் நீங்க கூட போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்களே. மேம், அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு. அந்த பொண்ணும் தான் சார். அந்த பொண்ணும்? ரெண்டு பேருமே இனி படிக்க வரலன்னு கிளம்பிட்டாங்க. என்ன மேம் சொல்றீங்க? ரெண்டு பேரும் எப்படி? சார், அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல இருந்து ஒன்ன போல வந்து படிக்க வந்தவங்க. இந்த பொண்ணு லீவ் போட்டு ஊருக்கு போனா அவளும் சேர்ந்து போயிடுவா. இங்க ஒரு ஆளா தனியா இருந்தது இல்ல சார், அதனால ஒரு ஆளுக்காக இன்னொரு ஆளும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவ்வளவுதான் சார், அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன், பாத்துக்கோங்க சார். மேம், இப்படி சொன்னா எப்படி? நீங்க அந்த பொண்ணோட பேர் மட்டுமாவது சொல்லுங்க, எந்த ஊருன்னு சொல்லுங்க, அது போதும். சாரி சார், அந்த பொண்ணு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் சொன்னா நல்லா இருக்காது, என் மேல நம்பிக்கை வச்சு சொல்லிட்டு போயிருக்கா, நம்பிக்கையை பாழாக்க மாட்டேன் சார், ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. மேடம் கிளம்புங்க சார். மேடம் சாரி சார், கிளம்புங்க. அது திரு சார். சார். வினோ, என்ன வினோ, என்ன இதெல்லாம்? தெரியல சார், வாங்க முத கிளம்பலாம். வினோ, எப்படி அந்த பொண்ண? சார், சொல்ல மாட்டேன்னு சொல்லி கிளம்ப சொல்லிட்டாங்க, நீ நாம இங்க நின்னு வாங்க சார் போலாம். இல்ல வினோ, அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை? தெரியல சார், நான் ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, அவங்க ஊர்ல இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால அங்க போய் படிக்க போறாங்கன்னு, அதனாலயும் போயிருக்கலாம் சார். ஓகே வினோ, ஆனா லெட்டர் வராது, என் பேர் சொல்லாதீங்க, ஊர் சொல்லாதீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு போனா? அதான் சார் எனக்கும் தெரியல. வினோ, வினோ என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஏதோ ஏதோ ஒரு ஃபீல் வினோ, மனசு ஒரு மாதிரி படப்படன்னு. சார், நீங்க அளவுக்கு மீறி அன்பு வச்சிட்டீங்க, அது கிடைக்கலங்கிற ஏமாற்றம் உங்களை ஒரு மாதிரி ஆக்குது. விடுங்க சார், ரிலாக்ஸா விடுங்க, வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். இல்ல வினோ. வாங்க சார் போலாம். போலாம் சார், வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே வினோ.
ஹலோ சார் நான் போஸ்ட்மேன் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க பேருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு சார். ஓ சார் நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா இல்ல உங்க வீட்ல? இல்ல சார், நான் ஊர்ல இருக்கேன். நீங்க நீங்க வச்சிருங்க சார், நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகே சார். இங்க வந்ததும் எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும் சார். இனிமேல் உங்களுக்கு லெட்டரும் வராதுன்னு சொன்னாங்க சார். ஏதோ நேத்து போஸ்ட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. அது மட்டும் உங்க கைக்கு வரும் சார். அதுக்கப்புறம் லெட்டர் எதுவும் வராது. என்னாச்சு சொல்லுமா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எதுக்காக இதெல்லாம்? எனக்கு தெரியுமா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு. ஆனா இப்போ இப்படி ஏதாவது பிரச்சனையா? இல்ல உண்மையிலே உனக்கு என்ன பிடிக்கலன்னு போயிட்டியா? என்ன காரணம்? எல்லா விஷயத்தையும் ஒரே தான் கொடுத்துட்டு டக்குன்னு புடுங்கிட்டு போன மாதிரி இருக்கு. மனசு வலிக்குதுமா. கண்களிலே தூவி விட்டாய் மண் துகளை. இந்த காதல் என்ன ஒரு நடை வண்டியா? நான் விழுந்தாலும் மீண்டும் எழ. இரு கண்ணை கட்டி ஒரு காட்டுக்குள்ளே என்னை விட்டாயே எங்கே செல்ல? நெஞ்சம் எப்போதும் ஒரு ஊமைதானடி.